மெத்தட் ஆக்டிங் தான் ஃபாலோ பண்ணார் மார்லன் பிராண்டோ. அப்படின்னா யார் அவருக்கு மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுத்தா? ஸ்டெல்லா ஆட்லர். இந்த ஸ்டெல்லா ஆட்லர் எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டானிஸ்லவ்ஸ்கியோட மெத்தட் ஆக்டிங். ஸ்டானிஸ்லவ்ஸ்கி கிட்ட யாராக இருந்தாருன்னா இல்லை ஸ்ட்ராஸ்பர்க், மெய்ஸ்னர், செக்கவ், இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் சிவாஜி பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். ஆய்வுக்குன்னு எழுதும்போது எனக்கு எழுத வரல. அது எப்படி எழுதுறதுனே தெரியல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல சார் ஆய்வுக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொன்னேன். 2 தீசிஸ் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாடல் வந்து பார்த்துக்கிறேன், இது வச்சு இது மாடலில் எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து எப்படி பிரிக்கணும் செக்ஷனை அப்படின்னு பிரித்து அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். 1500 பக்கம் எழுதி முடிச்சிட்டேன். கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க 1500 பக்கம்லாம் வந்து தீசிஸாக கொடுக்க முடியாதுங்க, 350 பக்கமாக ஆக்குங்க நாங்கள். ஸோ 350 பக்கமாக எல்லாத்தையும் தீசிஸ்க்கு சுருக்குனேன். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல. இந்த நான் எழுதின இப்போ நான் வெளியிட்ட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்ததுலேருந்து அவருடைய குடும்பம், அவர் வீட்டில் பட்ட கஷ்டம், அவர் நாடக உலகத்துக்கு ஓடினது, அங்கேருந்து சினிமாவுக்கு ட்ராவல் பண்ணது, பராசக்தியில் ஏற்பட்ட தடங்கல்கள், பராசக்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அடுத்து அவர் மனோகரா வந்தது, இதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட். அந்த 54 தான் அவர் அந்த நாளுங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அது வந்து அதில் மெய்யப்பிச்சிட்டே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது வந்து கல்கத்தா விஸ்வநாதன் வச்சு அந்த நாளை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுற இடத்துல 80% எடுத்துட்டாங்க. வேணாம் நிப்பாட்டி வச்சுட்டு சிவாஜி கணேசன் வச்சு திருப்பி எடுப்போம்னு எடுத்ததெல்லாம் அவர் இவ்வளோ பெரிய ஒரு விருப்பம், விஷன். அந்த மாதிரி படங்கள் அப்புறம் பூரா படங்களையுமே பார்த்துட்டேன், கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு டயலாக் யார் லிரிக்ஸு, யார் கேமராமேன், அந்த மாதிரி விஷயங்கள், யார் ப்ரொடியூசர்ஸ், இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அந்த படத்தை பற்றி வந்த விஷயங்கள்